வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். கண்டிப்பாக இந்த சீரீஸை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லெகசி பில்டருங்க. ஏன்னா ஒரு சீரீஸ் வந்து உண்மையாலுமே உலக அளவில் ஃபேமஸ் ஆகி அண்ட் வந்து அது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி அண்ட் அதே மாதிரியே நிறையா சீரீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் மொத்தமாகவே 8 சீசன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அந்த 8 சீசனில் 7 சீசன் மரண பங்கமாக இருக்கும். அண்ட் அந்த 8வது சீசனில் தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸே விற்கிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஏன் அப்படி பண்ணாங்க அண்ட் ஏன் அதனால் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் அந்த சீசன் 8 வந்து பிடிக்கல அண்ட் அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோம். தென் எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்தால் இந்த சீசன் வந்து இனி பெட்டராக வந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஏன் முதல்ல இந்த சீசன் வந்து இவ்வளோ பிடிக்காமல் இருக்குது அப்படின்றதுக்கு ரீசன் வந்து ரஷ் பண்ணது தாங்க. உண்மையாலுமே ஒரு சீரீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து நல்லா எலாபரேட்டிவாக சொல்லலாம். அண்டு சீசன் 7 வரைக்கும் சூப்பராக வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னே சொல்லலாம். உண்மையாலுமே அந்த ரைட்டிங்கில் தான் வந்து மொத்தமும் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பில்டு பண்ண கேரக்டர் டெப்த் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சீசன் 8 சும்மா படன்னு பட்டாசாக முடித்து அப்படியே எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து 1000 வாலா வைக்க வேண்டிய இடத்துல 2000 வாலா வச்சு விட்டு வெடிக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து உண்மையாலுமே அது கண்டினியூட்டியும் இல்லை, அந்த பிச்சு போட்ட இடியாப்பம் மாதிரி அங்கங்கே செதறி கிடந்துச்சு. அண்ட் உண்மையாலுமே அந்த ஒரு ரீசன் வந்து யாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அந்த 7 சீசன் வரைக்கும் சூப்பராக கொடுத்துட்டு 8வது சீசன் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மேபி ப்ரொடக்ஷன் இஷ்யூ, அந்த காஸ்ட் இஷ்யூவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அது என்னன்னு வந்து கிளியராக அவங்களும் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஏன் இந்த மாதிரி ரஷ் பண்ணாங்கன்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த சீசனை வந்து எப்படியோ ஒரு வைண்ட் அப் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆக்சுவலாக 2 சீசனாக கொடுக்க வேண்டியதை ஒரே சீசனாகவே கொடுத்து மொத்தமுமே வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இந்த சீசனை வந்து பேட் ஆக்கியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் 2வது விஷயம் வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு கூட வந்து ப்ராப்பராக இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் டைனிஸ் டார்கெரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து சீசன் 7 வரைக்கும் நல்லா சூப்பராக காட்டிட்டு வந்து, அதாவது ப்ரொட்டகனிஸ்ட்டாக காட்டிட்டு சீசன் 8 அப்போ ஆன்டகனிஸ்ட்டாக மாறும்போது கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து நடுவில் வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து ட்ரான்சிஷன் ஆகுதுன்னா அதுக்கான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரீசன் வந்து உண்மையாலுமே வந்து மாற்றிக்கவே முடியல. அண்ட் வந்து அந்த மைண்ட் செட்டும் வரல. இப்போ டானிஸ் டார்கேரியன் வந்து சீசன் 8 ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த போர்ட்ரேவே ஆகலை எங்கேயுமே. என்ன நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்ற மாதிரி தான், ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் வந்து அதே மாதிரி இனி ஒரு கேரக்டரை சொல்லணுன்னா ஜேமி லென்னிஸ்டரை சொல்லலாம். நீங்கள் ஜேமி லென்னிஸ்டரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் வந்து சீசன் 7 வரைக்கும் ஒரு பேடான கேரக்டராக இருந்துட்டு சீசன் 8 வந்து ஒரு நல்ல கேரக்டராக மாறுற மாதிரி வந்து ஒரு ட்ரான்சிஷன் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கும் வந்து எந்த ஒரு ரீசனும், எந்த ஒரு பேக் ஸ்டோரியும், எந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து அந்த ஜேமி லென்னிஸ்டர்லாம் சாகும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த ரா ஃபீல் வந்து இருக்கணும். பட் ஆனால் அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடைக்கலங்க அந்த சீசன் பார்த்தப்ப. அண்டு நீங்கள் கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் லெனிஸ்டர் டெத் அப்போ வந்து அந்த ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜான் ஸ்னோக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக அந்த இப்போ இனிமேட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அந்த எபிசோடையாவது 2 எபிசோடாக போட்டிருக்கலாம். அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் வந்து உண்மையாலுமே மொத்தம் 6 எபிசோடு தான் நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தாங்கங்க. ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் உள்ளார இருந்திருந்தாலும் தேவையில்லாத கேரக்டர்ஸை நிறைய உள்ளார கொண்டு வந்து அது தேவையில்லாத ஆர்க்கெல்லாம் வந்து போணுச்சு. அண்ட் நீங்கள் வந்து நிறைய லூப் ஹோல்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். நான் அது வந்து தனி வீடியோவாகவே போடுறேன் அது என்னன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒன்று சொல்கிறேன். என்னென்னா இப்போ கான்ஸ்டண்ட்டான வில்லனே வந்து யாருமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது எபிசோடில் வந்து நைட் கிங் வந்து வில்லனாக இருப்பார். 5வது எபிசோடில் வந்து சர்சி வில்லனாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. 6வது எபிசோடில் வந்து டைனஸ் டார்கெரியன் வில்லனாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. என்னடா யாரடா நாங்கள் வில்லனாக பார்க்குறது? ஒரு கேரக்டர் ஆர்க்குன்றதே வந்து
அந்த யாரை நேவிகேட் பண்ணி அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறது அப்படின்றதே கிடையாது. அண்ட் வந்து அந்த ஒரு ரீசன் வந்து உண்மையாலுமே ஆக்சுவலாக இப்போ வந்து சீசன் 7 வரைக்கும் நைட் கிங்கை வந்து சீசன் 7லே முடிச்சிருக்கலாம். அண்ட் வந்து சீசன் 8ல் வந்து மொத்தம் 6 எபிசோடு இருக்குங்களா, 3 எபிசோட சர்சி வந்து வில்லனா காமிச்சிட்டு அண்டு வந்து கடைசி கிளைமேக்ஸ் அப்போ அந்த டயனிஸ் டார்கெரியனை வில்லனா காமிச்சிருந்தா இட் வுட் பி பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு விஷயம் வந்து கண்டினியூட்டி மிஸ்டேக்குங்க. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அந்த அந்த ஃபுல்லாக வந்து அந்த நெருப்பாக இருக்கிற அந்த இடத்துல திடீர்னு அங்கேருந்து ட்ராகன் எடுத்துகிட்டு பறந்து வந்தோடனே இங்கே அப்படியே பனியாக மாறிடுது. அது எப்படின்னு தான் தெரில எனக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. அண்ட் வந்து எனக்கு இந்த சீசனில் ரொம்ப பிடிச்சது அந்த லாஸ்ட் எபிசோடோட அந்த லாஸ்ட் சீன் மட்டும்தான். உண்மையாலுமே அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட தீமை வந்து அப்படியே மைல்டாக வச்சு அப்படியே அந்த சீசன் அப்படியே வைண்ட் அப் ஆகிற அந்த சமயத்தப்போ நம்மளுக்கே அந்த ஒரு எமோஷ்னலாக வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இந்த விஷயந்தான் எனக்கு வந்து ரொம்ப ஆதங்கமாக ஃபீல் ஆனுச்சு. இது வந்து ரேண்ட் சீரீஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் வந்து எதனா மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் அதை ஜஸ்டிஃபையும் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப், signing off. Take care. Cheers. Bye.